வாளா வெட்டி நாத்தனாரை சுமையாக நினைத்த அண்ணியின் தப்பு கணக்கு. டேய், என்னடா இது, இப்படி 4 பேர் பார்க்குற மாதிரி அவளை இழுத்துட்டு வர என்றாள் கோதாவரி. அம்மா, அவ என்ன காரியம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாம யாரோ ஒரு 3வது மனுஷன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா. நான் கையும் களவுமா பிடிச்சதும் என்கிட்டயே சண்டைக்கு வர்றா உன் பொண்ணு. வர வர அவ நடந்துக்கிற விதம் எதுவும் எனக்கு சரியில்லை. அவளை கொஞ்சம் கண்டிச்சு வை என்றான் ரகு. அவன் பேசியதை கேட்டதும் கோபத்தில் உமா, இப்ப என்ன, நான் அந்த பையனை காதலிக்கிறேனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, நான் அவனை தான் காதலிக்கிறேன். கல்யாணம் செஞ்சா அவனை தான் கல்யாணம் செஞ்சுப்பேன் என்றாள். அதை கேட்டதும் ஜானகி, என்ன உமா, உங்க அண்ணன் இவ்வளவு சொல்றாரு, அவர் பேச்சுக்கு இந்த வீட்ல ஒரு மதிப்பே இல்லையா? உங்க அண்ணன் பேச்சை கேட்டு நீ வீட்ல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியது தானே என்றாள் ரகுவின் மனைவி ஜானகி. அதை கேட்டதும் மீண்டும் கோபத்தில் உமா, முடியாது முடியாது முடியாது, என்னால நீங்க பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. நான் கல்யாணம் செஞ்சா ராஜுவை தான் கல்யாணம் செஞ்சுப்பேன் என்றாள் உமா. ஏண்டி, அவ வேற ஜாதி பையன்டி. உன் காதல் விவகாரம் மட்டும் நம்ம சொந்த பந்தங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அப்பா இல்லாத பொண்ணை செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்துட்டாங்கன்னு ஊர்ல எல்லாரும் என்னதானே தப்பா பேசுவாங்க. அந்த ராஜுவை மறந்துட்டு நான் கை காட்டின பையனை கல்யாணம் செஞ்சுக்கோடி என்றாள் கோதாவரி. ஆனால் உமா, இங்க பாருமா, இதுக்கு மேல என்னை கட்டாயப்படுத்தாத. நான் ராஜுவை தான் கல்யாணம் செஞ்சுப்பேன். அப்படி இல்லைனா நான் உயிரையே விட்டுருவேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு கதவை படார் என்று சாற்றிக் கொண்டாள். அவள் அங்கிருந்து சென்றதும் கோதாவரி தன் நெஞ்சை பிடித்தபடி சோஃபாவில் சரிந்து விழுந்தாள். அதை பார்த்த ரகுவிற்கு உமாவின் மேல் கோபம் பெருக்கெடுத்தது. நேராக அவள் அறையின் கதவை தட்டத் தொடங்கினான். ஆனால் உமா அது எதையும் பொருட்படுத்தவில்லை. காதல் அவள் கண்ணை மறைத்துவிட்டது. அன்று இரவு அனைவரும் உறங்கிய பிறகு உமா தன் காதல் கணவனுடன் தன் வாழ்க்கையை தொடர தன் உடைகளை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு தன் பெற்றோருக்கு ஒரு கடிதத்தை எழுதி மெத்தையின் மேல் வைத்துவிட்டு வீட்டை விட்டு செல்ல முடிவெடுத்தாள். பிறகு கதவை திறந்து தன் அறையிலிருந்து மெதுவாக வெளியே வந்தவள் கதவை மெல்லமாக திறந்தாள். வெளியில் ராஜு உமாவிற்காக தனது பைக்கில் காத்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அவள் ராஜுவுடன் பைக்கில் ஏறி சென்றாள். பொழுது விடிந்ததும் மருமகள் ஜானகி கையில் வாளியுடன் வாசல் தெளித்து கோலமிட கதவை திறக்க சென்றபோது அங்கு கதவு திறந்திருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ச்சியில், அத்த அத்த என்று சத்தமிட்டு ஊரை கூட்டினாள். சத்தம் கேட்டு விழித்தெழுந்த ரகு மற்றும் கோதாவரி இருவரும், என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துற என்று கேட்க, ஐயோ அத்த, புரியாம பேசுறீங்களே, நான் வந்து கதவை திறப்பதற்கு முன்பே வேறு யாரோ வந்து கதவை திறந்திருக்காங்க என்று சொல்ல ஒரு நொடி சந்தேகித்த ரகு தன் தங்கை உமாவின் அறைக்கு சென்றார். அங்கே மெத்தையின் மேல் ஒரு கடிதம் இருந்தது. அதை எடுத்து படிக்க கடிதத்தில், அன்புள்ள அம்மாவுக்கு, அம்மா, எனக்கு ராஜுவை தான் பிடிச்சிருக்கு. அதனால இனிமே என்னுடைய வாழ்க்கைய ராஜுவுடன் வாழ நான் முடிவெடுத்துட்டேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கு உமா என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அதை படித்ததை கேட்டதும் கோதாவரி தலையில் அடித்துக்கொண்டு, ஐயோ, இப்படி மானத்தை வாங்கிட்டு போயிட்டாளே, விடிய விடிய கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அவளுக்கு எடுத்து சொன்னனே, இப்படி என் பேச்ச காதுல வாங்காம அவன்தான் முக்கியம்னு ஓடி போயிட்டாளே இந்த ஓடுகாளி என்று சொல்லி அழத் தொடங்கினாள். தன் தந்தையின் இறப்பிற்கு பிறகு தன் தாய் பதறி துடித்து அழுவதை பார்த்த ரகுவிற்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கோதாவரிக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் அவள் தோள் மேல் கை வைத்தபடி மௌனமாக அங்கே அவள் அருகில் அமர்ந்திருந்தார். வீடு கலவரம் போல இருந்தது. அதை பார்த்ததும் ஜானகி ஒரு நொடி பயத்தில், ஐயையோ, போற போக்குல அத்தையோட நகையையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாளா? அத்தை நகைய நம்ம பொண்ணுக்கு தானே கொடுப்பாங்கன்னு நினைச்சிருந்தோம். ஆனா இப்படி நம்ம கனவுல மண்ணளி போட்டுட்டாளே என்று சந்தேகித்தவள் வேகமாக மாமியாரின் அறைக்கு சென்று பீரோவை திறக்க அங்கே நகைகள் அனைத்தும் பத்திரமாக இருந்தது. அதை பார்த்ததும் தான் ஜானகிக்கு போன உயிர் திரும்ப வந்தது. பின்பு லேசாக உமா வீட்டை விட்டு ஓடிய விஷயம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. காலம் உருண்டோடியது. ரகுவிற்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைத்தது. தனது அலுவலக பணி காரணமாக கோயம்புத்தூர் சென்றிருந்தார் ரகு. அங்கே வேலை முடிந்ததும் தன் மகளுக்கு பிடித்தமான தின்பண்டங்களை வாங்கிக் கொண்டு தன் மனைவி மற்றும் அன்னைக்கு 2 காட்டன் புடவைகளை எடுத்துவிட்டு வயிற்று பசிக்கில்ல அருகில் உள்ள ஒரு சிறிய ஹோட்டலுக்குள் நுழைந்தார். அங்கே ஹோட்டல் முதலாளி, ஏமா, கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க, முதல்ல அந்த டேபிளை சீக்கிரம் சுத்தம் செய். இதுக்கு தான் இந்த சின்ன பசங்களை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்றது என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டார். அவர் பேசியது ரகுவின் காதில் விழுந்தது. உடனே அவன் தலையை திருப்பி பார்க்க அங்கே நின்ற பெண் தன் தங்கை உமா என்று தெரிந்ததும் அவன் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வடிந்தது. ரகு தன்னை பார்த்ததை உமாவும் பார்த்துவிட உமா ரகுவை பார்க்க இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்தபடி திகைத்து நின்றனர். சிறிது நேரத்தில் ரகு மற்றும் உமா அங்கிருந்த மரத்தின் நிழலில் நின்றபடி பேச ஆரம்பித்தனர். என்ன ஆச்சு, ராஜி எங்க என்று கேட்டார் ரகு.
உங்க பேச்ச மீறி அவன்தான் முக்கியம்னு நான் போனதுக்கு அந்த ஆண்டவன் எனக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டான். 8 முழ சேலை போல கையில் இருந்த பை முழுக்க பணமும் நகையும் நான் வைத்திருப்பேன் என்று நம்பி ராஜி என்னை திருப்பதியில கல்யாணம் செஞ்சுக்க அழைச்சிட்டு போனான். ஆனா அங்க என் கையில இருந்தது வெறும் அழுக்கு துணிதான் என்று தெரிந்ததும் 1 மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனவன்தான் இப்ப வரைக்கும் வரல என்றாள் உமா. உடனே ரகு, அப்படின்னா இத்தனை நாள நீ எப்படி, எங்க என்று கேட்டார். ராஜு திரும்ப வருவான் என்ற நம்பிக்கையில தான் நான் அவனுக்காக திருப்பதி கோவிலில் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகும் கூட அவன் அங்கு வரல. அதன் பிறகுதான் நான் ஏமாந்த விஷயமே எனக்கு புரிய வந்தது. காதலிக்கும் போது காதலனை தவிர சுற்றியுள்ள அனைவரும் முட்டாளாதான் தெரியவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏமாந்த பிறகுதான் நாம தான் முட்டாளா இருந்திருக்கோம் என்பது நமக்கே புரியும். என்னுடைய கதையிலையும் இங்க நான் தான் முட்டாள். இதை தெரிஞ்சுக்க நான் என்னுடைய வாழ்க்கையை பழி கொடுக்க வேண்டியிருந்தது என்றாள் உமா. உடனே ரகு, நீ எடுத்த முடிவு தவறு என்று தெரிந்ததும் நீ திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாமே. எதுக்காக இத்தனை வருஷமா யாருமே இல்லாத அனாதை மாதிரி இங்க இருக்கணும் என்று கேட்க, எப்படி அண்ணா, என்னால திரும்பவும் அந்த வீட்டுக்கு வர முடியும்? அம்மாவோட பேச்சை மீறி நம்ம குடும்பத்துக்கு அவப்பேறு வாங்கி கொடுத்ததும் இல்லாம ராஜி என்னை ஏமாத்தின அடுத்த நொடியே திரும்பவும் அந்த வீட்டு வாசப்படியை என்னால எப்படி மிதிக்க முடியும்? அதனாலதான் நான் செஞ்ச தப்புக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இது என்று நினைத்து மனசை தேத்திக்க ஆரம்பிச்சேன் என்றாள் உமா. அதை கேட்டதும் ரகுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. தன் தங்கைக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் கண்களில் கண்ணீர் வடிய திரும்பி சென்றான். அப்போது இத்தனை நாட்களாக தன் குடும்பத்திடம் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று துடித்த உமாவின் இதயம் அவன் அங்கிருந்து செல்வதை பார்த்ததும் அவள் ஓடி சென்று தரையில் சரிந்தபடி ரகுவின் கால்களை கட்டி அணைத்துக் கொண்டு, அண்ணா, என்னை மன்னிச்சிடு என்று கண்ணீருடன் கேட்டுக்கொண்டாள். கோயம்புத்தூரில் இருந்து ஊருக்கு திரும்பிய ரகு தன் வீட்டிற்கு சென்றதும் தான் வாங்கி வந்த பொருட்களை தன் மனைவி மற்றும் தன் தாயிடம் கொண்டு வந்து நீட்டினார். புடவையை பிரித்து பார்த்ததும் ஜானகி, புடவை ரொம்ப நல்லா இருக்கு, என்னுடைய கலருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் என்று சொல்ல, பின்பு நைசாக தான் தன் தங்கையை பார்த்த விஷயத்தை தன் மனைவி மற்றும் தாயிடம் தெரிவிக்க நினைத்த ரகு கோவையில் தன் தங்கை உமாவை பார்த்ததை பற்றி தன் மனைவி மற்றும் தன் தாய் கோதாவரியிடம் சொல்ல ஆரம்பித்தான். அதை கேட்டதும் கோபமான கோதாவரி, எதுக்காக அந்த ஓடுகாலி பேரை திரும்பவும் ஞாபகப்படுத்துற? அவளை பார்த்தா நீ திரும்ப வர வேண்டியது தானே? அவகிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு உனக்கு? அவ நம்ம குடும்பத்துக்கு செய்தது எல்லாம் நீ மறந்துட்டியா என்று கோபத்தில் கத்தத் தொடங்கினாள். போதாததற்கோ ஜானகி, ஆமாங்க, அத்தை சொல்றது சரிதானே, நாம் அவகிட்ட எத்தனை முறை எடுத்து சொல்லியிருப்போம். ஆனா நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு அந்த பையனோட ஓடிப்போனவதானே உங்க தங்கச்சி, அவகிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு உங்களுக்கு என்று கேட்டாள். அதை கேட்டதும் ரகு, அம்மா, என்ன இருந்தாலும் அவ உன் பொண்ணு இல்லையா? அவ வாழ்க்கையில எடுத்த முடிவு தவறுன்னு தெரிஞ்சதும் அதை திருத்திக்க அவளுக்கு நாம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. அவளுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டாமா? உமாவை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமே என்றார். அதை கேட்டதும், ஐயையோ, அவ மட்டும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டா சொத்துல பங்கு கேட்க ஆரம்பிச்சுடுவாளே. போதாததுக்கு அத்தை அவங்க நகைய உமாவுக்கு கொடுத்துட்டா பிறகு நான் எப்படி ஏன் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்துவேன் என்று தனக்குள் பேசிக்கொண்டு ஜானகி, என்னங்க, அது எப்படி திரும்பவும் உமாவை இந்த வீட்டுக்கு நாம கூட்டிட்டு வர முடியும்? அப்படி மட்டும் நாம அவளை திரும்பவும் இங்க கூட்டிட்டு வந்துட்டா திரும்பவும் நம்மளை ஏமாத்திட்டு வேற யார் கூடயாவது போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஏற்கனவே நம்ம சொல் பேச்சை கேட்காம அவன்தான் முக்கியம்னு போனவ அவ. திரும்பவும் அவன் வந்தா இவ அவன் பின்னாடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு என்றார். அதை கேட்டதும் ரகு, பாரு ஜானகி, நீ தேவையில்லாம குட்டைய குழப்பாத. உமா முன்பு மாதிரி இல்ல, அவ இப்ப ரொம்ப மாறிட்டா என்றார். உடனே கோதாவரி, இங்க பாருடா, எதுக்காக இப்போ அவ மேல நீ கோபப்படுற? ஜானகி கேட்கறதும் நியாயம்தானே? 20 வருஷமா வளர்த்த நம்ம பேச்ச கேட்காம 2 மாசம் பார்த்து பழகின ஒரே காரணத்துக்காக அவன்தான் முக்கியம்னு போனவ இவ. திரும்பவும் அவன் வந்து கூப்பிட்டா இவ அவன் பின்னாடி போக மாட்டான்னு என்னடா நிச்சயம் இருக்கு என்றார். அம்மா, இப்ப மட்டும் நாம அவளுக்கு உதவவில்லை என்றால் பின்னாளில் நாம் தான் நம்ம உமாவை இழக்க வேண்டியிருக்கும் என்றதும் கோதாவரியின் மனம் சற்று தணிந்தது. உடனே உமாவின் வருகைக்கு சரி என்று சம்மதம் தெரிவித்தார். அதை கேட்ட ஜானகிக்கு, இந்த வீட்ல யாரும் என் பேச்ச கேட்கறதா இல்ல, எல்லாரும் அவங்களுக்கு தோன்றதை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே நான் பேசி என்ன பிரயோஜனம் என்று கோபத்தில் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றாள். மறுநாள் காலை ரகு தன் தங்கை உமாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்கு வந்த உமா தன் தாயை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் தயங்கியபடி வாசலில் நின்றாள். அதை கவனித்த ரகு, உள்ளவா உமா என்று அவளை உள்ளே அழைக்க,
தன்னால் தன் குடும்பம் அடைந்த துன்ப துயரங்களை நினைத்து கண்களில் கண்ணீர் வடித்தபடி உள்ளே செல்ல தயங்கினாள். சிறிது நேரத்தில் வெளியே வந்த ஜானகி மற்றும் கோதாவரி வாசலில் நின்ற உமாவை பார்த்ததும், நீ நினைச்ச நேரத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் இது என்ன சத்திரமா? அதான் நாங்க வேணாம்னு சொல்லி அவன்தான் வேணும்னு அவ பின்னாடி போன. இப்ப எதுக்காக இங்கே வந்த என்று ஜானகி கேட்டதும், உன்னால என் மானமே போச்சு. ஓடிப்போனவளோட அம்மானு எல்லாரும் எனக்கு பட்டப்பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால வெளியே என்னால தலை காட்ட முடியல. சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்று எல்லாரும் என்ன எப்படி பேசுனாங்க தெரியுமா? புருஷன் இல்லாதவ பொண்ணையும் இப்படி ஓட விட்டு வேடிக்கை பார்க்கறா என உன்னால நான் அடைஞ்ச அவ பேருக்கு அளவே இல்லை. இப்ப எதுக்காக திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்த? நாங்க இருக்கோமா செத்துட்டோமான்னு தெரிஞ்சிட்டு போகலாம்னு வந்தியா? எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே. நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டார் கோதாவரி. அதை கேட்டதும் ரகு, அம்மா, அவளே பாவம் நொந்து போய் வந்திருக்கா. அவளை எதுக்காக மேலும் நோகடிக்கிற? அவளை வீட்டுக்குள்ள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா என்று கேட்டார். உடனே கோதாவரி, இங்க பாருடா, உன் வார்த்தைக்காக மட்டும்தான் நான் இவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சம்மதிக்கிறேன். ஆனா அதற்கு முன்பு ஒரு கண்டிஷன். நான் கையை காட்டுற பையனுக்கு இவ கழுத்தை நீட்டணும். இல்ல இவ இஷ்டப்படிதான் இங்க இருப்பானா? கதவு திறந்துதான் இருக்கு. இவ இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அதை பார்த்ததும் ரகு, இங்க பாரு உமா, அம்மா இன்னும் பழச மறக்கல. நீதான் அம்மாவோட மனச கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற முயற்சி பண்ணணும் என்று சொல்லி அவளை உள்ளே அழைத்து சென்றான். அதை பார்த்த ஜானகிக்கு, இவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்படி என்ன தங்கச்சி மேல இவருக்கு பாசம்? ஊர்ல இல்லாத தங்கச்சி பாரு. அவ ஓடிப்போனதும் வரதட்சணை மிச்சம்னு நினைச்சு இருக்கிற சொத்தை தன்னோட பேர்ல மாத்திக்க தெரியாம இப்படி நல்லவரா இருந்து என்ன சாதிக்க போறாரு என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள். மறுநாள் காலை ரகு மற்றும் கோதாவரி இருவரும் தன் உறவினர் திருமணத்திற்கு செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தனர். அப்போது கோதாவரி தன் மகன் கோவையிலிருந்து தனக்காக வாங்கி வந்த காட்டன் புடவையை கட்டிக்கொண்டு கழுத்து நிறைய நகைகள் போட்டு திருமணத்திற்கு செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தாள். அப்போது கடிகாரத்தை பார்த்து, ஐயோ, இப்பவே மணி 9 ஆயிடுச்சு. இப்ப கிளம்பினாதான் முகூர்த்தத்துக்கு சரியான நேரத்துல போக முடியும் என்று நினைத்தவள் வெளியே வந்து, ஜானகி, ஜானகி, இன்னும் எவ்வளவு நேரம்தான் நீ ரெடியாகுவ? முகூர்த்தத்துக்கு இப்பவே நேரமாயிடுச்சு. முதல்ல சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் வா என்று சொல்ல கண்ணாடி முன்பு நின்று தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்த ஜானகி, அத்தை, இதோ வர என்று சொல்லிக்கொண்டே வெளியே வந்தாள். அப்போது அங்கு வந்த ரகு தன் தாயை பார்த்து, சரி போகலாமா என்று கேட்க, ஒரு நிமிஷண்டா, இந்த புடவை எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு என்று கோதாவரி கேட்டதும், இது நேத்து நான் கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கி வந்த புடவை தானே, ரொம்ப நல்லா இருக்குமா உனக்கு என்றார். உடனே சமையல் அறையிலிருந்து அழுக்கு நைட்டியுடன் வெளியே வந்த தங்கை உமாவை பார்த்ததும், என்ன உமா, நீ கல்யாணத்துக்கு ரெடியாகலையா என்று கேட்க, உடனே உமா, கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லலையே என்று மெல்லிய குரலில் சொன்னாள். ஆமாடா, நான் தான் அவகிட்ட வேணும்னே எதுவும் சொல்லல. எதுக்கு உமாவையும் அழைச்சிட்டு போகணும்? நாம இவளை அங்கே கூட்டிட்டு போனா வர்றவங்க எல்லாரும் ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மனால பதில் சொல்ல முடியாது. அதனால தான் நான் வேணும்னே இவகிட்ட கல்யாணத்துக்கு போறத பத்தி எதுவும் சொல்லல. சரிடா, இப்பவே நேரமாயிருச்சு, நாம போகலாம் என்று சொன்னதும் கோதாவரியின் பேச்சை கேட்டு கோபமான ரகு, என்னம்மா நீங்க? என்ன இருந்தாலும் உமா என் தங்கை இல்லையா? அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே. அவளும் இந்த கல்யாணத்துக்கு கட்டாயம் வரணும் தானே. யாரு என்ன கேட்டா நமக்கென்ன? அவங்களால தான் நாம இப்ப வாழ்றோமா? அவங்களுக்காக நாம நம்ம உமாவா விட்டு கொடுக்கலாமா என்று சொன்னார். அதை கேட்ட உமா, அண்ணா, அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குதானே. எதுக்கு நான் அங்கே வந்து தேவையில்லாம பிரச்சனை? நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க என்று கண்களில் வழிந்த கண்ணீரை தனக்குள் அடக்கிக் கொண்டவளாய் தனது மெல்லிய குரலில் மீண்டும் சொன்னாள். உடனே ஜானகி, அதான் உங்க தங்கச்சியே சொல்லிட்டாளே, பின்ன எதுக்கு தேவையில்லாம இங்கே நின்னுட்டு இருக்கணும்? முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆயிடுச்சு, வாங்க என்று ரகுவின் கையை தரதரவென்று பிடித்துக்கொண்டு வெளியே சென்றாள். அவர்கள் மூவரும் அங்கிருந்து சென்றதும் உமா சமையலறைக்குள் சென்று கதறி அழுதாள். தன் வாழ்க்கையில் தான் செய்த ஒரு தவறு தன் வாழ்க்கையை இப்படி புரட்டி போட்டுவிடும் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. மறுநாள் காலை உமா வீட்டு வாசலில் கிடந்த குப்பைகளை கூட்டி சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். கோதாவரியோ வாசல் படியில் அமர்ந்தபடி போனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கே வந்த ஜானகி உமாவை பார்த்து, உமா, என்ன பண்ற என்று கேட்டதும், வெளியில ரொம்ப குப்பையா இருந்தது. மரத்துல இருந்து காஞ்சையெல்லாம் தரையில விழுந்து வீடு முழுக்க ஒரே சருகும் குப்பையுமா இருந்தது. அதான் அதை கூட்டி சுத்தம் செஞ்சுட்டு இருக்கேன் அண்ணி என்றாள். அதை கேட்டதும் ஜானகி, நீ கூட்டி சுத்தம் பண்ணது எல்லாம் போதும். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா 2 பேரும் என்னை பார்க்க வர்றாங்க.
மதியம் சமைக்கும்போது அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிடு. எங்க அப்பாவுக்கு நான்வெஜ்னா பிடிக்காது. அதனால சாம்பார் வச்சு பாயாசம் செய்து அப்பளம் பொரிச்சிடு. எங்க அம்மாவுக்கு மட்டும் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் 65 பண்ணிட்டு குழம்பு வச்சிரு. அப்புறம் என் பொண்ணோட யூனிஃபார்மை துவைத்து அயன் பண்ணி எடுத்து வச்சிரு. நாளைக்கு அவ ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகணும். கிச்சன் சிங்க்ல கிடக்கிற பாத்திரம் அனைத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி வை என்று சொல்ல உமா அங்கே ஒரு ஓரமாக அமர்ந்திருந்த தாய் கோதாவரியை பார்த்தாள். ஆனால் கோதாவரி ஜானகியின் நடவடிக்கையை சிறிதும் கண்டிக்காமல், உமா, எனக்கு சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா என்று சொன்னதும் உமாவிற்கு துக்கம் தாங்க முடியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அப்போது ஜானகி, அப்படி என்ன தீவிரமா போன்ல பார்த்துட்டு இருக்கீங்கத்த என்று கோதாவரியை பார்த்து கேட்க, ஜானகி, நம்ம உமாவுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன். பேரு ராமலிங்கம், திருவோணம் நட்சத்திரம், 6 அடி 2 அங்குலம், மாநிறம், வயது 52. ரொம்ப முக்கியமான விஷயம், பையனுக்கு வரதட்சணை எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டான். இந்த பையன் நம்ம உமாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் என்று கோதாவரி சொல்ல, இருங்க, இது நம்ம சுசீலா ஆண்டியோட ஒன்னு விட்ட சொந்தக்கார பையன்தானே என்று ஜானகி கேட்க, ஆமா ஜானகி, சரியா சொன்ன. ஆனா என்ன, பையனுக்கு 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது என்றார். அதை கேட்டதும் ஜானகி, அத்தை, அதான் லட்டு மாதிரி வரதட்சணை எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாரே, இதுக்கு மேல வேற என்ன பொருத்தம் பார்க்கணும்? உமாவுக்கு என்ன இது முதல் தரமா? 2ஆம் தரம் தானே. 2ஆம் தாரத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டம். இதுல இந்த நல்ல சம்பந்தத்தை விட்டா பிறகு எப்படி உமாவுக்கு கல்யாணம் நடக்கும்? நாம நம்ம உமாவுக்கு இந்த பையனையே பேசி முடிச்சிடலாம் என்றாள். அதை கேட்டதும் கோதாவரியும் அதற்கு சரி என்று தலையசைத்தாள். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை கேட்டுக்கொண்டிருந்த உமா கண்களில் கண்ணீர் வடித்தபடி உள்ளே சென்றாள். அப்போது தொலைபேசி ஒலி ஒலித்தது. வேகமாக தன் அறைக்கு சென்றவள் போனை எடுத்து தன் காதில் வைக்க அங்கே தோழி ஷீலா, எப்படி இருக்க? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என் பையனுக்கு பையன் பிறந்த நாளுக்கு நீ கண்டிப்பா வரணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வராங்கடி, நீ மறந்துடாத என்று சொல்ல உடனே உமா, இல்லடி, என்னால அங்கே வர முடியாது என்றாள். ஏண்டி, என்ன ஆச்சு? நீ இப்போ உங்க அம்மா வீட்டில் தானே இருக்க, பிறகு என்ன என்று ஷீலா கேட்க, அம்மா வீட்டில் தான் இருக்கேன், ஆனா ஒரு மகளா இல்ல, ஒரு வேலைக்காரி மாதிரி என்றாள் உமா. அதை கேட்டதும் ஷீலா, என்ன சொல்ற? ஆமாடி, எப்பவோ நான் செஞ்ச ஒரு தப்பு என்னோட வாழ்க்கையில அழிக்க முடியாத கரையா படிஞ்சிருச்சு. எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லை. என்னால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முகத்தை எல்லாம் பார்த்து பேச முடியாது. அதனால என்னை கட்டாயப்படுத்தாத என்றாள். அதை கேட்டதும் ஷீலா, நீ வெளியே எங்கேயும் போகாம 4 சுவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பதால தான் உனக்கு எப்படியெல்லாம் தேவையில்லாத சிந்தனை வருது. நீ ஒரு வேலையை தேடிக்கிட்டா உன் மனசுக்கு அது ஆறுதலா இருக்கும் இல்லையா? உன் கடந்த கால வாழ்க்கையை மறப்பதற்கு அந்த வேலை ஒரு மருந்தாக அமையலாம் இல்லையா என்றாள். ஷீலாவின் பேச்சு உமாவிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. உடனே அங்கே ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த கோதாவரியை பார்த்து, அம்மா, நான் தையல் கிளாஸ் போகலாம் என்று முடிவு செஞ்சிருக்கேன். வீட்டில் வேலை செஞ்ச நேரம் போக நான் சும்மா தானே இருக்கேன். 4 ஜாக்கெட் தச்சா எனக்கு ஏதோ வருமானம் கிடைக்கும் இல்லையா என்றாள். அதை கேட்டதும் கோதாவரி, இங்க வீட்டு வேலை செய்யவே ஆள் இல்ல, இதுல நீ தையல் கிளாஸுக்கு வேற போகணுமா? நீ தையல் கிளாஸுக்கு போயிட்டா வீட்டில் வேலையெல்லாம் யார் செய்யறது? அதெல்லாம் ஒன்று வேணாம், வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பாரு. இனிமே உன்னை நம்பி என்னால வெளியே அனுப்ப முடியாது. திரும்பவும் யாரையாவது காதலிக்கிறேன்னு வந்து நின்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானமும் காத்துல பறக்க வேண்டியதுதான் என்று முணுமுணுக்க அவளின் பேச்சு உமாவின் காதில் விழுந்ததும், அம்மா, ஏதோ ஒரு ஆசையில வயசு கோளாறுல தெரிந்தும் தெரியாமலும் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன். நான் செய்தது தவறுதான். அதுக்காக நான் எப்பவும் மாறவே மாட்டேன் என்று நீங்க முடிவு செஞ்சிட்டீங்களா? நான் ஓம் பொண்ணுமா, என்னை நம்பு, நான் மாறிட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவளின் பேச்சு கோதாவரிக்கு சற்று நெருடலாக இருந்தது. அன்று இரவு ஜானகி, உமா மற்றும் கோதாவரி மூவரும் அமர்ந்து தோசையை பிரித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கோதாவரி உமாவை பார்த்து, ஏண்டி, கல்யாணத்தை பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? பையன் நல்ல பையன்தான், ஒரு விதத்துல நம்ம தூரத்து சொந்தம் வேற. என்ன, பையனுக்கு தான் கொஞ்சம் வயசு ரொம்ப அதிகம், 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. மற்றபடி இந்த பையன் உனக்கு ரொம்ப பொருத்தமான பையன்தான். நீ என்னடி சொல்ற என்று கேட்க, அதை கேட்டதும் கோபத்தில் உமா, அம்மா, நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்றாள். அதை கேட்டதும் ஜானகி, ஏன் விருப்பம் இல்ல? கடைசி வரை கல்யாணம் செய்யாம இந்த வீட்லயே இருந்துடலாம்னு ஒரு முடிவு செஞ்சிட்டியா என்று கேட்டாள். அதை கேட்டதும் மீண்டும் கோபத்தில் உமா, நான் இந்த வீட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏதோ நான் உன் அண்ணியாச்சே, அதனால உன் மேல இருக்கிற அக்கறையில சொன்னேன் என்று ஜானகி சொன்னதும், அக்கறையா?
அதனாலதான் 50 வயசு கிழவனுக்கு என்ன திருமணம் செய்து வைக்கலாம்னு முடிவு செஞ்சீங்களா என்று கேட்டதும் கோபத்தில் ஜானகி, பின்ன என்ன, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்ன உனக்கு முதல் கல்யாணமா? ஏற்கனவே நீ ஓடிப்போன விஷயம் தெரிஞ்சு ஊர்ல யாரும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கல. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும்தான் உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு முடிவு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன, இது முதல் கல்யாணமா? உனக்கும் இது 2ஆம் தரம் தானே? அப்படி இருக்கும்போது நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். என்னமோ உனக்கு இது முதல் கல்யாணம் மாதிரி 27 வயசு வாலிபன் தான் வேணும்னு கேட்டா எங்கனால எப்படி முடியும்? அதான் அத்தை இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றாங்களே, கல்யாணத்துக்கு சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன என்றாள். அதை கேட்டதும் கோபத்தில் உமா, இங்க பாருங்க, நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைனா அதை இப்படி சுத்தி வளைச்சு சொல்லாம மூஞ்சிக்கு நேரா வெளிப்படையா சொல்லிருங்க. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு நடைய கட்ட தயார். அதுக்காக கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம உங்க பேச்ச கேட்டு 15 வயசு பொண்ணு இருக்கிற ஒரு ஆளை கல்யாணம் செஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே கல்யாணம் என்ற பெயர்ல நான் பட்ட அவஸ்தை, அது எதையும் நான் இன்னும் மறக்கல. நான் என்னுடைய சொந்த கால்ல சுயமா நிற்க நினைக்கிறேன். சுதந்திரமா வாழணும்னு முடிவு செஞ்சிருக்கேன். தயவு செஞ்சு இனியும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டை பாதியிலேயே விட்டுவிட்டு கோபத்தில் அங்கிருந்து சென்று விட்டாள். உமாவின் பேச்சு ஜானகிக்கு கோபத்தை வரவழைத்தது. நேராக தன் அறைக்கு சென்றவள் அங்கே மெத்தையில் அமர்ந்திருந்த கணவன் ரகுவை பார்த்து, என்னங்க, உங்க தங்கச்சி என்ன நினைச்சிட்டு இருக்கா? கல்யாணம் செஞ்சு மாமியார் வீட்டுக்கு போகாம கடைசி வரை இந்த வீட்லயே இருந்து குப்பை கொட்டலாம்னு முடிவு செஞ்சுட்டாளா என்று கேட்டாள். அதை கேட்டதும் ரகு, ஆமா, என்ன திடீர்னு உமா மேல இவ்வளவு கரிசனம் உனக்கு? நீ கல்யாணம் செய்து வந்த நாள்ல இருந்து உனக்கு அவளை பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கையில என்ன திடீர்னு இவ்வளவு அக்கறை காட்டுற என்றார். அதை கேட்டதும் ஜானகி, வயசு பொண்ண வீட்டுல வச்சிருக்கிறது நல்லதில்லையே. அந்த அக்கறையில தான் அவளை கல்யாணம் செஞ்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு செஞ்சேன். ஆனா அவ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி என்னை எடுத்தெறிஞ்சு பேசுறா. இங்க பாருங்க, நான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினைப்பதற்கு அது மட்டும் காரணம் இல்ல என்றாள். பிறகு வேற என்ன காரணம் இருக்கு என்று ரகு கேட்டதும், என்னங்க நீங்க இப்படி வெள்ளந்தியா இருக்கீங்களே, இந்த வீட்ல நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி இந்த வீட்ல இருந்தா அது நமக்கு தான் நஷ்டம். நாளைக்கு உங்க அம்மா இந்த வீட்டை உங்க தங்கச்சி பேர்ல எழுதி கொடுத்துட்டா நாம எங்க போறது? அது மட்டுமா, உங்க அம்மா கையில இருக்கிற 50 பவுன் நகையையும் உங்க தங்கச்சிக்கு தான் சொந்தம்னு சொல்லி கொடுத்துட்டா நாளை பின்ன நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நாம எப்படி நடத்துறது? அதனாலதான் எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணினேன். ஆனா அவ அதை புரிஞ்சுக்காம இந்த வீட்டை விட்டு நகரவே மாட்டேங்கிறா என்றாள். உடனே ரகு, இங்க பாரு, உமா இந்த வீட்டு பொண்ணு, அவளுக்கு இந்த வீட்ல முழு உரிமையும் இருக்கு. எனக்கு எப்படி இந்த வீட்ல உரிமை இருக்கோ அப்படிதான் உமாவுக்கும். அதனால இந்த வீட்டு சொத்துலையும் உமாவுக்கு சரி பங்கு என்று சொன்னார். அதை கேட்டதும் கோபத்தில் ஜானகி, இங்க பாருங்க, இந்த வீடு நமக்கு மட்டும்தான் சொந்தம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை உங்க பேர்ல மாத்த பாருங்க. அதை மீறி ஏதாவது உங்க தங்கைக்கு கொடுக்கணும்னு நீங்க முடிவு செஞ்சா நான் என் குழந்தைய அழைச்சிட்டு எங்கேயாவது போயிடுவேன் என்றாள். அதை கேட்டதும் கோபத்தில் ரகு, அப்படியா, உன் பொண்ணை அழைச்சிட்டு நீ எங்கே போவ என்று நக்கலாக கேட்க, உடனே ஜானகி, இங்க பாருங்க, என்னோட தவிப்பு உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? இப்ப நான் சொல்றது எதுவும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் கேட்கிற மனநிலைமையில நீங்க இப்போ இல்ல. நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடையை கட்டினாள். மறுநாள் உமா தான் வேலைக்கு செல்ல விரும்புவதாக ரகுவிடம் வந்து சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போது கோதாவரியும் அதற்கு தடை விதிக்க தன் மனைவி ஜானகியும் கோதாவரியும் உமாவை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை ரகு உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். இதுதான் உமாவிற்கு சரியான நேரம் என்று நினைத்தவன் அவள் வேலைக்கு செல்வதற்கு பச்சை கொடி காட்டினான். அதனால் உமாவும் வேலைக்கு செல்ல தயாரானாள். சென்ற இடத்தில் அவளுக்கு 2 கடைகளில் வேலையும் கிடைத்தது. மாதம் 2000 ரூபாய் சம்பளம். கடை ஒன்றுக்கு 2000 என்று மாதத்திற்கு 4000 ரூபாய் சம்பளம் பெறலாம். 4 மணி நேரம் வேலை மட்டும்தான் என்பதால் உமாவும் வேலைக்கு செல்ல சரி என்று சம்மதம் தெரிவித்தாள். முதலில் 1 வாரம் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக போய்க் கொண்டிருந்தாள். ஆனால் இதனை பிடிக்காத ஜானகி, இவளை இப்படியே விட்டுவிட்டால் இவள் இங்கேயே தங்கிவிடுவாளோ என்ற பயத்தில் மீண்டும் தன் சகுனி வேலையை செய்யத் தொடங்கினாள். அன்று இரவு எப்போதும் போல ஜானகியும் கோதாவரியும் இருவரும் வாசல் படியில் அமர்ந்து உமாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஜானகி, அத்தை, நீங்க எதுக்காக அவ வேலைக்கு போக சம்மதிச்சிங்க? அவர்தான் சரின்னு சம்மதம் சொன்னா நீங்க அதை முடியாதுன்னு தடுத்து நிறுத்திருக்க வேண்டியது தானே? பாத்தீங்களா, வேலைக்கு போனதும் அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டா.
இங்க பாருங்க அத்தை, முதல்ல உமாவுக்கு கால் கட்டு போடணும். இல்லைனா இப்படிதான் வேலைக்கு போறேன் என்ற பெயரில் போன இடத்துல 4 பேர்கிட்ட சிரிச்சு பேசுறதும் இல்லாம இப்படி கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வரத வாடிக்கையாக்கிக்கிருவா. இது எல்லாம் 4 பேர் பார்த்தா பொட்ட புள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்து ஊருக்குள்ள ஊர்மையை விட்டிருக்காங்கன்னு நம்மள தானே எல்லாரும் தப்பா பேசுவாங்க என்று தன் பங்கிற்கு கோதாவரியை ஏற்றி விட்டாள். அதை கேட்ட கோதாவரி, ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான் ஜானகி. அவ இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். அவளுக்கு இன்னைக்கு 2ல ஒரு முடிவு கட்டுறேன். இனிமே அவளை வேலைக்கு அனுப்பக்கூடாது. நாம பார்த்த அந்த பையனுக்கு ஒரு கோவில்ல வச்சு 2 பேருக்கும் சீக்கிரத்துல ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். அது வரைக்கும் இனிமே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம நாம தான் பார்த்துக்கணும். முதல்ல அவளை கல்யாணத்துக்கு தயார்படுத்துற வழியை பார்க்கணும் என்று பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது தன் தோள் பையை கையில் பிடித்தபடி உள்ளே நுழைந்த உமா வாசல் படியில் அமர்ந்திருந்த இருவரையும் பார்த்துவிட்டு உள்ளே நுழைய சென்றாள். அதை தடுத்த கோதாவரி, ஏண்டி நில்லு, வீட்டுக்கு வர ஏண்டி இவ்வளவு நேரம்? இவ்வளவு நேரம் நீ எங்கே போயிருந்த என்று கேட்டாள். அதற்கு உமா, அம்மா, எனக்கு இன்னைக்கு 2 கடையில வேலை கிடைச்சிருக்கு. கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, வழியை விடு என்றாள். அதை கேட்டதும் ஜானகி, இங்க பாரு, எதுக்காக உங்க அம்மா கிட்ட இப்படி பொய் சொல்ற? போன இடத்துல 4 வாலிப பசங்களை பார்த்திருப்ப. அவங்க கிட்ட சிரிச்சு பேசி அவங்கள மயக்கணும் இல்லையா? அதனால தான் வர லேட் ஆயிருச்சுன்னு உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருக்க வேண்டியது தானே என்றாள். ஜானகியின் அந்த பேச்சு உமாவிற்கு தன் உடம்பை நெருப்பில் சுட்டது போல இருந்தது. ஜானகியின் பேச்சை கேட்டதும் கோதாவரியும் தன் பங்கிற்கு, எதுக்காக இப்போ ஜானகியை பார்த்து முறைக்கிற? அவ என்ன தப்பா கேட்டுட்டா? அவ கேட்டதும் நியாயந்தானே. வேலைக்கு போனா வீட்டுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வரணும். இதனாலதான் உன்னை வேலைக்கு அனுப்ப வேணாம்னு உன் அண்ணங்கிட்ட தலைப்பாடா அடிச்சுக்கிட்ட. ஆனா அவன்தான் எங்க பேச்ச கேட்கல. முதல்ல சீக்கிரத்துல உனக்கு ஒரு கால்கட்டு போடணும். ஆமா, கல்யாணத்தை பத்தி இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க என்று கேட்க, அம்மா, நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது, எனக்கு இப்போ கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்று உமா மெல்லிய குரலில் சொல்ல, அதெல்லாம் முடியாது. அடுத்த வாரமே அந்த பையனுக்கும் உனக்கும் ஒரு சின்ன கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே வேலைக்கு போறதெல்லாம் வேண்டாம். வீட்ல இருந்து வீட்டு வேலையை செய்ய கத்துக்கோ. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது என்று கோபமாக சொல்ல, அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கதவின் பின்புறமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த ரகு நேராக அவர்கள் முன்பு வந்து நின்றார். பின்பு ஜானகியை பார்த்து, ஜானகி, இது எல்லாம் ஓ வேலைதானா என்று கேட்க, உங்க தங்கச்சி பண்ண தப்புக்கு எதுக்காக ஏன் மேல எரிஞ்சு விழுறீங்க என்றாள். உடனே ரகு, இங்க பாரு, நீ இதெல்லாம் எதுக்கு செய்யறேன்னு மத்தவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத என்று சொன்னதும், இவருக்கு தான் பொழைக்க தெரியலனா நாமளும் ஏதாவது ரூட்டு போட்டு கொடுத்தா அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது இல்லாம இப்படி ஏதாவது குட்டையை குழப்பிட்டு இருக்காரு. இவரை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல என்று மனதிற்குள் நினைத்தபடி ரகுவை முறைத்து பார்த்தாள். ஆனால் அதை கண்டு கொள்ளாத ரகு கோதாவரியை பார்த்து, உமாவும் உன்னுடைய பொண்ணு தானே, என்னை எப்படி 10 மாசம் சுமந்து பெத்தியோ அப்படிதானம்மா, இதே வயித்துல அவளையும் 10 மாசம் நீ சுமந்து பெத்த. இந்த நன்றி உணர்ச்சி உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? உன் பொண்ணு மேல கொஞ்சமாவது நீ அக்கறை காட்டக்கூடாதா? ஜானகிக்கு தான் உமாவை இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பிடிக்காது. அதனால அவதான் உமாவோட வாழ்க்கையில துளியும் அக்கறை இல்லாம பேசுறா. நீயும் அதை புரிஞ்சுக்காம அவ பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுறியே, இது உனக்கே நியாயமா? உமாவுக்கு இப்ப வயசு என்ன ஆகுது? அவளுக்கு இப்போ 22 வயசு தான் ஆகுது. ஏதோ அறியாத வயசுல அவ தெரியாம செஞ்ச தப்புக்கு இப்ப அவ தண்டனை அனுபவிக்கிறா. ஆனா தன் வாழ்க்கையில எடுத்த முடிவு தவறு என்று தெரிந்ததும் அதை திருத்திக்க நினைக்கிற அவளுக்கு நாம ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? இப்படி அப்பா வயசுல இருக்கிற ஒரு ஆளுக்கு நம்ம பொண்ண கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு துடிக்கிறியே, இது உனக்கே நியாயமா? இங்க பாருமா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்பவும் என் தங்கை உமா பக்கம்தான். இனி அவளுக்கா எப்ப கல்யாணம் செய்யணும் தோணுதோ அப்பதான் அவளுக்கு கல்யாணம். அது மட்டும் இல்ல, இனிமே உமா அவ மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்ய போறா. அதை இந்த வீட்ல யார் தடுத்தாலும் ஒரு அண்ணனா அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லி உமாவிற்கு வாக்கு தந்தான். தன்னை பெற்ற தாயே தனக்கு விரோதியாக மாறிய பின்பும் கூட தன் உடன் பிறந்த சகோதரன் தன் சூழ்நிலையை புரிந்து தனக்காக நின்றதை எண்ணி உமா ஒரு நிமிடம் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். பின்பு ரகுவின் காலில் மீண்டும் விழுந்து இறந்து போன தன் தந்தையை தன் அண்ணனின் மூலம் உயிர்ப்பித்தவளாய் ஆனந்தத்தில் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். ரகுவின் பேச்சு கோதாவரி மற்றும் ஜானகி இருவரின் மனதையும் மாற்றியது. பின்பு இருவரும் உமாவிற்கு உறுதுணையாக இருந்தனர். உமாவும் சிறிது சிறிதாக ஒரு சிறிய தொழிலை தொடங்கி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறத் தொடங்கினாள். பின்பு அவளுக்கேற்ற ஒரு வரனும் வந்தது. ரகுவின் தலைமையில் ஒரு சிறிய பிள்ளையார் கோவிலில் உமாவிற்கு சிறப்புடன் திருமணமும் நடந்து முடிந்தது. சில நேரங்களில் சில பெண்கள் காதலனின் வார்த்தைகளை முழுமையாக நம்பி பெற்றோரின் விருப்பத்தையும் எதிர்த்து தாங்கள் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்கிறார்கள்.
ஆனால் எல்லா காதல் திருமணங்களும் எதிர்பார்த்தபடி வெற்றியடைவதில்லை. சில சமயங்களில் காதலனை நம்பி சென்ற பெண்கள் ஏமாற்றத்தையும் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சந்திக்க நேரிடுகிறது. அப்போதுதான் தான் எடுத்த முடிவு தவறாகி விட்டது என்பதை உணர்ந்து அந்த தவறை சரிசெய்ய மீண்டும் பெற்றோரின் வீட்டை நாடி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் முன்பு விட்டு சென்ற அந்த வீடும் அந்த வீட்டின் சூழ்நிலையும் அன்பும் உறவுகளும் முன்பு இருந்த அதே சூழ்நிலையில் மீண்டும் இருப்பதில்லை. காலம் சில மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறது. இது காதல் திருமணம் செய்த பெண்களுக்கு மட்டும் பொருந்தும் விஷயமல்ல. திருமணம் முடிந்த எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது துன்பம் ஏற்பட்டால் மீண்டும் பெற்றோர் வீட்டிற்கு வரும் சூழ்நிலை உருவாகலாம். அந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் மனநிலையும் அவள் சந்திக்கும் வழியும் ஒரு பெண்ணால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அதை ஒரு ஆணால் உணர்வது எளிதானதல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரகு தனது தங்கையின் தவறை புரிந்து கொண்டு அவள் வாழ்க்கையை மீண்டும் சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்கியது மிகவும் பாராட்டத்தக்க முடிவு. பெற்றோர், மனைவி என அனைவரும் அவனுக்கு எதிராக நின்றாலும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் எடுத்த முடிவு மிகச் சிறந்தது. காதல் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. அதுவே வாழ்க்கையல்ல. பெற்றோரின் அனுபவத்தையும் அவர்களின் அக்கறையையும் புறக்கணித்துவிட்டு காதல் மட்டுமே முக்கியம் என்று நினைத்து ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு பெண்கள் ஒரு முறை அல்ல 1000 முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ஏனெனில் தவறான முடிவு எடுத்தால் வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த கதை. நன்றி, வணக்கம்.